Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஒரு வீட்டுடைய வாஸ்துவுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய மனக்குழப்பத்துக்கும் சம்மதம் இருக்காமா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இந்த மனக்குழப்பம் அப்படின்னாலே அந்த வீட்டோட வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு இந்த செப்டிக் டேங்கை மாற்றி மன அழுத்தம், நம்மளோட எண்ணிய எண்ணங்கள் ஈடேறாத ஒரு நிலை, பல விஷயங்களை உள்ளடக்கியது இந்த வடமேற்கு. இந்த வடமேற்குல இது போல செப்டிக் டேங்கு, படிக்கட்டு, வீட்டுக்குள்ள உள்மூல படிக்கட்டு, குழந்தைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, ரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு, கேஸ் இருக்கு, இந்த மாதிரி எது சொன்னாலுமே அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதினா வடமேற்கு. வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும், கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும், தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும், மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும் உச்சத்தில் வைக்கும் பொழுது அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலுமே கூட மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் மற்றும் ஸ்விட்ச்வர்ட்ஸ்னா அது என்னது? உங்கள் வீட்டோட டாய்லெட்டு, உங்கள் வீட்டோட கிச்சன், இது ரெண்டும் தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல் ரெட் கலர் மேட் போடுங்க வீட்டில். இது உங்களோட மூலாதார சக்கரத்துக்கும் பவள நிறத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் இது போல் நீங்கள் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் சொல்கிறேன், சுவிட்ச் வேர்டு 197. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காகவும், வாஸ்து சார்ந்த நமக்கு மலையளவு பிரச்சனை இருந்தாலும் இவங்க சொல்ற விஷயங்கள், செய்ய வேண்டிய நடைமுறைகள், இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றும் பொழுது கடுகளவு கூட அந்த பிரச்சனை இல்லாமல் போகிற அளவுக்கு பல தன்னம்பிக்கை தருகின்ற விஷயங்களையும், மாற்றுமுறை மருத்துவங்களையும், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், மணி அட்ராக்ஷன் டிப்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம்மா நற்பவி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி. ஆமாம், இப்போ நிறைய பேருக்கு பணம், காசு இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வகையான பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லை. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான நிறைய வேர்ட்ஸில் அவங்க எல்லாருமே ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுடைய வாஸ்துவுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய மனக்குழப்பத்துக்கும் சம்மதம் இருக்காமா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இந்த மனக்குழப்பம் அப்படின்னாலே அந்த வீட்டோட வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் 90% நான் பார்க்குற வீடுகள் எல்லாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வடமேற்கில் ரொம்ப அவங்க வடமேற்கு நம்ம சரியாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கேண்டிலிவர் படிக்கட்டி போட்டிருப்பாங்க. இருப்பியல் வாஸ்துப்படி அதுவும் தவறு தான். அது போலவே வடமேற்கில் டிகிரி மாறும் பொழுது நம்ம ஒரு வீட்டுக்கு நார்த்து எத்தனை டிகிரி, ரைட்டு திரும்பியிருக்கா, லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம வாஸ்து கரெக்ஷனே பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க. அந்த செப்டிக் டேங்க்கு மேலே ஒரு ரூமு, டாய்லெட் போட்டிருப்பாங்க. இது பெரும்பாலும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அது போல் அமைப்பதும் இருப்பியல் படி தவறு தான். ஏன்னா நிறைய இடங்களில் குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு இந்த செப்டிக் டேங்கை மாற்றி போட்டே நாங்கள் ரிசல்ட் எடுத்திருக்கோம். நிறைய இடங்களில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போலவே அதிகப்படியான கடன்கள், மனக்குழப்பங்கள், ஹார்ட் தொந்தரவுகள், ஸ்கின் அலர்ஜி, வடமேற்கு பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஸ்கின் அலர்ஜி இருக்கும். தீராத ஸ்கின் அலர்ஜி எப்போவுமே யாராவது ஒருத்தருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கவனிக்கணும். அது போலவே குலதெய்வ வழிபாட்டில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கேயும் இந்த வடமேற்கு திசையை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இது போல் ஏராளமான விஷயங்கள் இந்த வடமேற்கில் இருந்தாலும் நம்மளோட எண்ணம், நம்மளோட குணம் அப்படிங்கிறது இந்த வடமேற்கு தான் முடிவு பண்ணுது. அப்போ இந்த மன அழுத்தம், நம்மளோட எண்ணிய எண்ணங்கள் ஈடேறாத ஒரு நிலை, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கியது இந்த வடமேற்கு. இந்த வடமேற்குல இது போல செப்டிக் டேங்கு, படிக்கட்டு, வீட்டுக்குள்ள உள்மூல படிக்கட்டு, அது போலவே வடமேற்குல டாய்லெட் எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ, இந்தியன் டாய்லெட் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை மட்டும் மேடு பண்ணி போட்டிருப்பாங்க. அது போலவே அந்த இடத்துல டிகிரி மாறும் பொழுது அந்த இடத்துல அமைக்கக்கூடிய வடமேற்கு டாய்லெட்டும் பாதிப்பை கொடுக்குது. இதுதான் என்னோட ஆய்வு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு அந்த டாய்லெட்டை கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்த நல்ல விசாலமான ஒரு ரூமாக நம்ம வைக்கும் பொழுது அந்த இடத்துல நல்ல பணவரவு இருக்குது, வந்த பணம் சேமிக்கிறாங்க. பல இடங்களில் இப்போ வடமேற்கு டாய்லெட்டை உடைக்க சொல்லி கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நல்ல ரிசல்ட்டு. வடமேற்கு டாய்லெட்டுமே அந்த இடத்துல ஒரு வாசலை, ஏன்னா அந்த அவுட்லெட்டு பைப்புமே அந்த இடத்துல வடக்கில் அந்த டாய்லெட் அமைஞ்சுது அப்படின்னா அதுவும் ஒரு வாசலாக செயல்பட்டு அந்த வடமேற்கு வடக்கு பாதித்தால்
ஒரு தெற்குத்து வந்தால் என்ன பாதிப்பு கொடுக்குமோ அந்த பாதிப்பை அந்த வடமேற்கு டாய்லெட் கொடுக்குது. இதையும் கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது போலவே வடமேற்கில் நீங்கள் பூஜை ரூம் வைங்கன்னா திசை மாறும் பொழுது அந்த இடத்துல பூஜை ரூமை மாற்றி வைக்கும் பொழுது அவங்களுக்கு பல இடையூறுகள் வருது. அப்போ ஒரு வீட்டை 360 டிகிரிக்குள்ளே 22 டிகிரியாக 16 திசைகளாக பிரித்து என்னென்ன எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத புரிதலோட வைக்கும் பொழுது, ஒரு இபி கனெக்ஷன்னா எந்த இடத்துல வைக்கணும், ஒரு வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியிலே ஒரு கரண்ட்டு போல் ஒன்று எங்கே இருக்குது, ஒரு கரண்ட்டு கம்பம் இருக்குது அப்படின்னா அது நமக்கு பாதிக்குதா, அல்லது காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு மரம் இருக்குது அது நமக்கு பாதிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது கவனித்து நம்ம செயல்படும் பொழுது இருப்பியல் வாஸ்துப்படி அழகாக ரிசல்ட்டு. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு சயின்ஸு, இது கடவுளோ தெய்வமோ கிடையாது, இது ஒரு சயின்ஸு. சர்க்கியூட்டு, லோடு, கிராவிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே மேடு பள்ளங்கள் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கவனித்து செயல்படும் போது சிறப்பான முன்னேற்றம், விஸ்வரூப வெற்றி. ஏன்னா மேஜராக பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் போடுறது, மேலே வந்து சீலிங் போடுற ஃபால் சீலிங் போடுறாங்க இல்லைங்களா, அதுலேயுமே நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. அதுலேயுமே ஏற்ற இறக்கங்கள் ஹைட்டு செக் பண்ணி கரெக்ட் பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட்டு. நேற்றுக்கு நான் பார்த்த ஒரு வீட்டில் கூட கரெக்டாக வடகிழக்கில் ஃபால் சீலிங் போடலை, பெட்ரூமில் டெக்கரேட் பண்ணி ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்தோட உயரம் குறையும் போது இந்த வடகிழக்கோட உயரம் அதிகமாகும் பொழுது அந்த வடகிழக்கு தென்மேற்குக்கு உண்டான பாதிப்பு அந்த இடத்துல அப்படியே பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துல பணம் தங்காத ஒரு சூழ்நிலை, அதிக கடன், தொடர்ந்து கடன்கள், வருமானமே வராத நின்று போன ஒரு சூழ்நிலை. அவங்க சொல்கிறாங்க இந்த வீடு கட்டி 3.5 வருஷம் ஆச்சு, அந்த கட்டி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து மைனஸில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். ஜென்ரலாக ஒரு வாஸ்து நிபுணர்னா 4 திசையை பார்ப்பாங்க, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4 திசையை பார்ப்பாங்க. அதுக்கு மேலே பார்க்கணுன்னா 4 கார்னர், வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்குங்கிற 4 திசையை கவனிப்பாங்க. மொத்தமாக 8 திசையை தான் எல்லா வாஸ்து நிபுணரும் கவனிப்பாங்க. நாங்கள் அதை உடைத்து 16 திசைகளாக பிரித்து அங்கே உள்ள மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே எல்லாம் செக் பண்ணி கரெக்ட் பண்ணும் பொழுதும் மூலமட்டம் ஒவ்வொரு ரூமுக்கும் மூலமட்டம் அப்படின்னு சொல்லி டியூப் லெவல் கட்டி மேசன் பார்ப்பாங்க. அதெல்லாம் சிறப்பாக எங்கள் முன்னாடியே எடுத்து காட்டணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துல்லியமாக கவனித்து ஒரு வீடு கட்டும் பொழுது சிறப்பான மாற்றம். ஒரு என்ன கனவுகளோடு நம்ம வீடு கட்டி குடியேறோமோ அந்த கனவு மெய்ப்படும். சிறப்பான சரவணாதேவி இருப்பியல் 369 படி அந்த பிளான் படி கட்டும் பொழுதும் அந்த அமைப்பு படி செக் பண்ணி ஃப்ளோரிங் கூட எப்படி போடணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். வேலை நடந்துட்டுருக்க பில்டிங்லலாம் டைரெக்டாக போய் செக் பண்ணுறேன். ஒரு பில்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா 4 முறை அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து அது குறைஞ்சபட்சம் 4 முறை அந்த வீட்டை போய் செக் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும், டைரெக்டாக போய் செக் பண்ணுறேன். அது ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஃப்ளோரிங் லெவலு, விண்டோஸ் எங்கெங்கே வைக்கணும், என்ட்ரி எங்கே கொடுக்கணும், அந்த ஒவ்வொரு ரூமோட ஹைட் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி மேலே வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு ஃப்ளோரோடு நிறுத்துறாங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கெல்லாம் ரூம் அவங்க போடணும் எங்கே போடக்கூடாது எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து செக் பண்ணி ஒரு வீட்டுக்கு சம்ப் எங்கே அமைக்கணும், ஒரு வீட்டுக்கு வந்து போர்வெல் எங்கே வைக்கணும், செப்டிக் டேங்க் எங்கே வைக்கணும், எல்லாமே இந்த கிராவிட்டி சப்ஜெக்டை கரெக்டாக நம்ம அந்த இடத்துல செயல்படுத்தும் போது சூப்பர் ரிசல்ட்டுங்கம்மா. இது சயின்ஸு. இது கடவுளோட இணைக்கிறதோ நட்சத்திரங்களோட இணைக்கிற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நவகிரகத்தோடலாம் இணைச்சி பேசுறது இல்லை. இது எல்லாமே சயின்டிஃபிக்காக செஞ்சு கொடுக்குறோம். சூப்பராக ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேசும்பொழுது வந்து இந்தியன் டாய்லெட் அப்படின்னு சொன்னால் அது தரையிலேருந்து ஒரு படி மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எப்படி வைக்கணும், அது அப்படி இருக்கிறது சரிதான்? அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். வடமேற்குலேயே டாய்லெட் இருக்குன்னா நிறைய பிரச்சனைகள். நாங்கள் வந்து கரெக்டாக தான் கட்டியிருக்கோம், கேண்டிலிவர் படி போட்டிருக்கோம், கேண்டிலிவர் போர்ட்டிக்கோ கொடுத்துருக்கோம், சதுரமாக தான் எங்கள் வீடு இருக்குது, எந்த மூளையும் கட் ஆகலை, எல்லாமே சொல்லுவாங்க. வடகிழக்கு அதாவது தெருக்குத்து வடகிழக்கில் கரெக்டாக தெருக்குத்து உள்ள வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, குழந்தைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, ரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, வழக்குகள் இருக்குது, கேஸ் இருக்குது. இந்த மாதிரி எது சொன்னாலுமே அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதினா வடமேற்கு. அந்த வடமேற்கில் உள்மூல படிக்கட்டு இருக்கக்கூடாது, செப்டிக் டேங்க் தவறாக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இப்போ ரீசெண்டாக நான் ரொம்ப கவனித்து பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா வடமேற்கு டாய்லெட்டும் பிரச்சனை கொடுக்குது. அந்த டாய்லெட்டு இந்த இடத்துல தான் போடணுங்கிறத அந்த இடத்தோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு வந்து சதுரமாக இருக்கா செவ்வகமாக இருக்கா அப்படிங்கிறத கவனித்து அந்த வீட்டோட அளவு என்ன அப்படிங்கிறத அங்கே வந்து நம்ம வந்து 16 பிரிவுகளாக பிரித்து இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த வீட்டுக்கு டாய்லெட் வரணும்,
வேறு இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த வடமேற்கு டாய்லெட் உடைச்ச எல்லா இடங்களும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரையும் தான் வந்து ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கணும். ஒரு 3 தலைமுறைக்கு மேலே அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த வீட்டை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ தலைமுறையாக ஒரே வீட்டில் வாழலாமா? அதாவது எப்படின்னாங்கம்மா, அது எனர்ஜி வைஸ் வந்து அந்த இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து தலைமுறை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த வீட்டை வந்து தவிர்க்க, ஏன்னா வாஸ்துப்படி அங்கே தவறாக இருக்கும். ரூம்ஸோ இல்லை அந்த வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற வாஸ்துவோ நிச்சயமாக தவறாக இருக்கும். அதை சரி பண்ணிவிட்டு அந்த வீட்டில் தாராளமாக வாழலாம். நான் இப்போ இந்த 83 ஆண்டு ஒரு வீடுன்னு சொன்னேன். அதே மாதிரி 1947 கட்டின ஒரு வீடு, அது பங்களா மாதிரி இருக்குது, மதுரையில் இருக்குது. அந்த வீட்லேயும் இப்போ உள்ள நம்ம வந்து வாஸ்துப்படி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. மெயினாக வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போயிட்டு இந்த வாஸ்துவை கொண்டு வந்து இணைக்கிறது தவறு. கரெக்டாக அந்த சயின்டிஃபிக்காக அந்த வீட்டை வந்து அது எத்தனை தலைமுறை வீடாக இருந்தாலும் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக 100 வருஷம் 1000 வருஷம் கூட ஒரு வீட்டில் வாழலாம். தவறு ஒன்றுமே கிடையாது. ஆனா பொதுவா வந்து ஒரு 3 தலைமுறைக்கு மேல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நாமக்கல் மாவட்டம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் சில கம்யூனிட்டி பூர்வீக சொத்துல இருக்க மாட்டாங்க. பூர்வீக சொத்தை விட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட பூமியை அநியாய விலைக்கு விற்றுட்டு வேறு இடத்துல போய் வாங்கி அங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது போல் பல நபர்களை நான் பார்த்துட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு அஸ்ட்ராலஜியில் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த சமுதாயமே, அந்த ஏரியாவே கம்ப்ளீட்டாக எல்லாருமே அப்படியே சொல்லுவாங்க. நாங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடமாற்றம் கொண்டு வராங்க. அப்படி இடமாறினவங்க எல்லாருமே நான் ஜெயிச்சதை நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு வந்து வாஸ்து மேலேயும் நிறைய நம்பிக்கை உண்டு, வாஸ்துப்படி நிறைய கரெக்ஷன் பண்ணுறாங்க. அதுபோல் உள்ளவங்களுக்கு இது மாதிரி வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போகாதீங்க. இப்போ இருக்கிற இடத்த வந்து ஏன் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு விவசாய பூமியில் தான் அவங்க ஜென்ரலாக வீடு கட்டியிருக்காங்க. அந்த விவசாய பூமியோட மேப் எடுங்க, அது எந்த மூலை நீண்டிருக்கு அப்படிங்கிறதே அதுக்கு அதாவது கம்பி வேலி போட்டிருப்பாங்க. அந்த கம்பி வேலி இப்படி போடக்கூடாது, இது போல் நாங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்துல நான் சொல்லி கொடுக்குற கரெக்ஷன் படி கம்பி வேலி இது போல் போடுங்க, எந்த மூளை இழுத்துருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாதிப்பும் இல்லை, இது போல் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு, விவசாய பூமியில் கட்டியிருக்கிற வீட்டுக்கு ஒரு காம்பவுண்டை பர்ஃபெக்டாக போடுங்க. அதுக்கு வந்து சுற்றுப்புற வாஸ்துவை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அந்த வீட்டில் குடியிருங்க. 1 வருஷத்துக்கு மேலேயும் இந்த பாதிப்பு இருந்தால் பிறகு காலி பண்ணிக்கலான்னு சொல்லி நல்லா இருக்காங்க. தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக நல்லா அழகாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த கான்செப்டே விட்டுட்டாங்க. குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கவனிக்காதீங்க, பூர்வீகத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, நல்ல விஷயந்தான் நடக்குங்கிறத நிறைய சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக நம்ம விளக்கம் கொடுக்கும்போது நான் என்னோட கிளையண்ட்டுக்கு ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி அவங்கக்கிட்ட நிறைய இருக்கணும். அந்த கேள்வி 50 இல்லை 500 கேள்வினாலும் டான் அது எந்த துறையை சார்ந்தனாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். அப்போ அதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால, அப்டேட்டடாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல தாராளமாக இருக்கலாம். அந்த பூமி ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் ஒரு வீடு கட்டி, ஒரு விவசாய நிலத்தில் ஒரு கார்னர் நம்ம வீடு கட்டியிருக்கோன்னா அந்த நிலத்தோட நீங்கள் ஒரு பிளானை எடுங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கார்னர் இழுத்துருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு தகுந்தாற் போல் அந்த பூமியும் சதுரம் செவ்வகமாக நம்ம மாற்றிடலாம். பேலன்ஸ் உள்ளது நம்ம கையில் தான் இருக்கும். அதுக்கு தனி காம்பவுண்டு போட்டலாம். அந்த கம்பி வேலி போடும்போது சில சூட்சமங்கள் இருக்குது, அது போல் போடணும். அது போல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டு கரெக்ஷன் சயின்டிஃபிக் இந்த மாதிரி போனால் என்ன நடக்குங்கிற விளக்கங்களை கொடுக்குறோம். நிறைய இடங்களில் ஒரு விவசாய பூமினா தென்மேற்கில் தான் நிறைய கிணறு இருக்குது. கிணறு நிறைய தென்மேற்கில் கிணறு இருந்தால் மூடிருங்கன்னு நிறைய முறை சொல்லுவேன். நானே எங்கள் தோட்டத்தில் கிணறு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி மூடியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எந்த பூமியில் தென்மேற்கு கிணறு இருந்தாலும் மூடக்கூடாது. அதற்குண்டான கரெக்ஷன் சூப்பராக எடுக்கலாம், ஒரு பாதிப்பும் வராது. இப்போ அந்த மாதிரி தென்மேற்கு கிணறு இருக்கிறதுனால இப்போ என்னென்ன பாதிப்புகள் இது வரைக்கும் நடந்துச்சோ, இப்போ நடந்துட்டுருக்கோ, சரவணாதேவி இருப்பியல் 369 படி அதற்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். எந்த கிணற்றையும் தென்கிழக்கில் இருந்தாலும் வடமேற்கில் இருந்தாலும் தென்மேற்கில் இருந்தாலும் கிணற்றை மூடக்கூடாது. கிணறு அப்படிங்கிறது, தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அதை எந்த நிலையிலையும் மூட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஏன்னா கிணறு தோன்ற வாய்ப்புகளே இல்லாத போயிடுச்சு. நமக்கெல்லாம் அந்த ஒரு விவசாய பூமியில் நம்மளோட நிலங்களில் இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த கிணத்தை நம்மளோட முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிணறை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. நானே இப்போ வந்து என்னோட நிலங்கள்லேயும் வேறு இடங்கள்ல தென்மேற்கில் கிணறு இருக்குது. இப்போ அதெல்லாம் என்னோட கரெக்ஷன் பண்ணி அழகாக சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து தலைவாசல் இந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவாசல் அப்படிங்கிறது மாறுமா? அப்படி தலைவாசல் மாறுச்சு அப்படின்னா அவங்களுக்கான அந்த வாஸ்துவும் சேர்ந்து மாறுமாமா? நிச்சயமா இல்லைங்கம்மா. அதாவது ஒரு வீட்டில் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 இடத்துல தான் வாசல் வைக்க முடியும். உச்சமாக 4 திசையில் 4 இடத்துல தான் வாசல் வைக்க முடியும். 6 பேர் இருக்காங்கன்னா அந்த மீதி இருக்கிற 2 பேர் கொண்டு போய் எங்கே வாசல் வைக்கிறது? நம்மளோட வாஸ்து வந்து சயின்டிஃபிக் சயின்ஸு. திருப்பதி கௌரி ரெட்டி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பதியில் ஆந்திர பிரதேசில் ஆய்வு பண்ணின விஷயங்களை தான் இன்றைக்கி அப்டேட்டடாக நாங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இதில் வந்து அவர் எந்த இடத்துலையுமே ராசிக்கு படி வந்து வாஸ்துல வந்து நீங்கள் வந்து வாசல் வைக்கணுங்கிற எந்த இடத்துலையுமே குறிப்பிடல. அதனால் வந்து வாஸ்து நிபுணர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த வந்து எடுத்துக்கிறதுல ராசிப்படி வாசல் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. இது வந்து இந்தியாவின் முதல், அதாவது வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அறியப்பட்ட சயின்டிஃபிக்காக விஷயத்தை கொடுத்த திருப்பதி ரெட்டி எந்த இடத்துலையுமே இதை வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணவும் இல்லை, அதை பற்றி அவர் சொல்லவும் இல்லை. அவரோட வழித்தோன்றல்களாக இப்போ நாங்கள் செயல்படும் பொழுதும் ஒருத்தரோட ராசிக்கும் அவங்க வைக்கக்கூடிய வாசலுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத என்னோட ஆணித்தரமான கருத்து. இந்த இடத்துல வந்து உச்ச வாசல் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும், கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டியும், தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டியும், மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டியும் உச்சத்தில் வைக்கும் பொழுது, நல்ல வந்து கடைசியில் வைக்கும் பொழுது அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலுமே கூட சயின்டிஃபிக்காக நம்ம வந்து 360 டிகிரிக்குள்ளே ஒரு வீட்டை பிரித்து கரெக்டாக எந்த 22 டிகிரியில் அந்த வாசல் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் குறித்து கொடுக்குறேன். அழகாக இருக்கும். ஏன்னா இந்த முகம் அப்படின்னு நம்ம ஈசானியத்தை நம்ம சொன்னாலும் இந்த என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்போ 4 திசைகளுக்கும் இந்த 22 டிகிரியில் தான் நீங்கள் வைக்கணும். இதில் வந்து சூரியன், சந்திரன், புதன் இந்த மாதிரி பிரித்து வைக்கிறதும் நாங்கள் வைக்கிறது கிடையாது. டிகிரி வைஸ் வந்து எந்த இடத்துல என்ட்ரி வரணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் வந்து வாஸ்து வல்லுனர் அப்படிங்கிறத தாண்டி பண வழக்கலை நிபுணராகவும் வலம் வந்துட்டு இருக்கீங்க. இந்த நேர்காணலில் எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்கிற மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் அது என்னது? நிச்சயமாங்க. மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடியது எண்ணத்தில் உயர்ந்து நில்லுங்கள், உள்ளத்தளவில் உயர்ந்து நில்லுங்கள். உங்களோட ட்ரெஸ் கோடு உயர்ந்து இருக்கணும். ஒரு நீங்கள் வந்து பட்டுப்புடவே கட்டணும்னு நான் சொல்லலை, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு காட்டன் சாரி கட்டுனா அதுக்கு ஒரு நேர்த்தி இருக்கணும். நமக்குன்னு ஒரு ட்ரேடு, இப்படித்தான் இவங்கன்னா இவங்க பேரை சொன்னால் இவங்க இப்படி தான் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உண்டான ஒரு 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 விஷயத்தை வச்சுக்கோங்க. அது போலவே நம்ம வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாகவும் அது ஒரு வாசனையோடையும் வச்சுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும். இதற்கு குறிப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட டாய்லெட்டு, உங்கள் வீட்டோட ஹாலுக்கு, உங்களோட என்ட்ரிக்கு நிலவாசலெல்லாம் நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் நான் பல இடங்களில் வாஸ்து பார்க்க போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து அவ்வளோ ஒரு தரமில்லாத வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வீட்டோட டாய்லெட், ஏன்னா அது அங்கே தான் நெகட்டிவ் எனர்ஜி அங்கேருந்து தான் வருது. டாய்லெட்டை நல்லா சுத்தமாக வைங்க. அந்த இடத்துல நல்ல வாசனை உள்ள ஏதாவது இப்போ நிறைய பொருட்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டு வைங்க. அல்லது ஒரு ஊதுபத்தியாவது கொளுத்தி வைங்க. இது போல் உங்கள் வீட்டோட டாய்லெட்டு, உங்கள் வீட்டோட கிச்சன், இது ரெண்டும் தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல் நீங்கள் வந்து பூஜை ரூமில் மட்டும் இந்த அலங்காரங்கள், இந்த பூஜை படங்கள், இந்த நல்ல பூ போடுறது இதெல்லாம் நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அதை விட இந்த 2 பகுதியும் தூய்மையாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் வரும். நீங்கள் வீடு துடைக்கும் பொழுது நான் வந்து ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லி மலர் மருந்து ஏற்கனவே சொன்னது, பயன்படுத்தாதவங்க இல்லை பயன்படுத்த தவறியவர்கள் இந்த எபிசோடில் நான் சொல்லக்கூடிய ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்தை ஒரு 200, அதாவது 200 மில்லி வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மாப் பண்ணும்போது ஒரு 6 ட்ராப்ஸ் போட்டு வீட்டை தொடச்சி விடுங்க. அதே மாதிரி வீடு துடைக்கிற மாபெல்லாம் சுத்தமாக இருக்கணும். வீட்டில் போட்டிருக்கிற மேட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். வீட்டில் போடுற கால் மிதி வந்து உங்கள் வீட்டோட உங்களோட இன்னர்ஸோ, அதாவது ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு, பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாம் நிறைய பேர் நிறைய போடுறீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் எப்போவுமே உங்களை ஏழ்மையில் தான் வச்சுருக்கோம். நல்லா ரெட் கலர் மேட்டு போடுங்க வீட்டில். இது வந்து உங்களோட மூலாதார சக்கரத்துக்கும் இந்த சிகப்பு நிறத்துக்கும் பவள நிற சிறப்புக்கும் பவள நிறத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் இது போல் நீங்கள் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் சொல்கிறேன், சுவிட்ச் வேர்டு 197551 தடை நீக்கும் எண்கள் 24/7 24 மணி நேரம் தூக்கத்தில் கூட இந்த நம்பரை சொல்ல ஆரம்பிங்க. விஸ்வரூப வெற்றி, அழகாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அழகாக சிறப்பாக நீங்கள் எல்லாருமே ஜெயிப்பீங்க. உங்களோட புகழ் ஓங்கும், உங்களோட பொருளாதாரம் மேம்படும்,
உங்கள் குடும்பத்துக்குண்டான இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம வாழ்கிறோம் செத்தோங்கிறத விட நம்ம வாழுங்காலத்தில் என்ன விஷயத்தை இங்கே விட்டுட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம், ஒரு இமேஜின், உங்களை நீங்களே ஒரு தட்டி கொடுத்து கொள்ளுக்கிற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அது போலவே உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு 50,000 மந்த்லி சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு 10,000 அதிகமாக வருமானம் கிடைச்சிதுன்னா அந்த மந்த்து ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்குங்க, உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க. அந்த 10,000த்தில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி உங்கள் உடம்ப உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துங்க. அழகாக எல்லாமே நடக்கும். குழந்தை குட்டிங்களுக்கு நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு சேமிப்பு அவசியம். அதை விட முக்கியம் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறது, பாராட்டிக்கிறது, உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறது. கண்ணாடியில் பார்த்து உங்களை நீங்களே தட்டி கொடுத்துங்க. ஏன்னா எந்த மாடும் கண்ணுக்குட்டிக்கு புல்லெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு போகல. அதனால் உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. ஒரு மாற்றம் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் என்றைக்குமே கொடுத்து கொண்டே இருக்கும். அது போலவே இந்த எபிசோடில் என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு உண்டான ஒரு லிங்க் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கு மூலமாக நீங்கள் என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ஃபாலோயர்ஸ் எல்லாருமே நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.